என்னடா இன்னைக்கு சொன்ன மாதிரி மதிய ப்ரப்போஸ் பண்ணிருவியா? டேய், நான் எப்படா சொன்னேன் நான் மதிய ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு? எப்போ சொன்னியா? டேய், நேத்து தானடா பக்கம் பக்கமா டைலாக்ல எழுதி கொடுத்து இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி மதிய ப்ரப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி கமிட் ஆவிடான்லாம் சொன்னேன். அப்பெல்லாம் மண்டே மண்டே ஆட்டிட்டு இப்ப நான் எப்ப சொன்னேன்னு கேக்குற? நம்ம அதுக்கு தானே பார்க்குக்கு வந்திருக்கோம். அப்ப இங்க மதிய இப்ப வருவாளா? நீ அவளை இன்னைக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ணிருவேன்ற வாக்குமூலத்தை கூட கொடுத்தினா மதி இங்க வருவா. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு அவ கண்ணை பார்த்தாலே என்னமோ பண்ணுதுடா. முன்னாடி போய் நின்று பேசவே முடியலடா. நீ இப்படியே பண்ணிட்டு இருப்பா. அவ இன்னும் ஒரு வருஷத்துல காலேஜ் முடிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துல போயிட்டு வரவங்களுக்குலாம் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்ரு. என்ன, சரிதானே? அப்புறம் போய் பாட்டு பாடு. உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன் மதி மதி அப்படின்னு பாட்டு பாடு, சரியா? ஏய், என்னடா மச்சான், நீ ஏன் இப்படி கலாய்க்கிற? உன்னை கலாய்க்காம என்ன பண்றது? எவ்வளவு நாள் தான் நீயும் சொல்லுவ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நீயும் சொல்ற மாதிரி தெரியல. அவளும் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு தான் தெரியுதுல. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு கமிட் ஆகி பார்க்கு பீச்சுன்னு சுத்துவியாடானா இன்னமும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ கண்டிப்பா மதிய ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும். நினைச்சாலே மனசுல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏய், எப்படிடா ஒரு பொண்ணை பார்த்தவனும் ப்ரொபோஸ் பண்றது? இன்னும் கொஞ்ச நாள் போட்டும்டா, நான் கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணிடுறேன்டா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு சட 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 சடன்னு 3 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் காலேஜ் லைஃப் ஒரு வருஷம்தான். நமக்கும் ஒரு வருஷம்தான், அவளுக்கும் ஒரு வருஷம்தான். நம்மளும் மாஸ்டர்ஸ் முடிக்க போறோம், அவளும் பேச்சுலர் டிகிரி முடிக்க போறா. இப்படியே பார்த்துட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன்னு வையேன், நாமத்தை அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன வேற எப்படி பேசுறது? இப்போ உடனே நீ அர்னிக்கு கால் பண்ற. கால் பண்ணி நான் சொன்ன மாதிரி சொல்ற, நாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பார்க்ல தான் இருக்கோம், நீயும் மதியும் வந்துரு. நீ வரலன்னா கூட பரவாயில்ல, இல்ல அவளையும் கண்டிப்பா வர சொல்லு. அப்படியே மதிய கண்டிப்பா கூட்டிட்டு வந்துரு சொல்லு. ஓ, என் சாக்குல இப்போ உனக்கு அருணிய சைட் அடிக்கணும் அப்படிதானே? அதுக்காக ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்லி என்னை கோர்த்து விடுற. போதைக்கு என்ன ஊர்கா ஆக்க பாக்குறியா? அட, யாரா அவன்? உன் லவ்வுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிறியோ இல்லையோ, என் மண்டே பிச்சு புடுங்கி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐடியாவை சொல்றானா? அருணிய பாக்குறதுக்கு என்னைய ஊர்கா பாக்குறியான்னு கேட்டுட்டு இருக்க. மூடிட்டு அவளுக்கு கால் பண்றா. சரி, என்னமோ சொல்ற, பண்றேன். ஏய், இங்க பாருடி, இந்த மீம் செமையா இருக்கு, செம காமெடியா இருக்கு. என்னது மீமா? ஆமா ஆமா, இங்க பாரு, சரியான காமெடி. மனசாட்சின்ற ஒண்ணு இருக்கா இல்லையா அருணி? இன்னும் 2 டேஸ்ல செமஸ்டர் எக்ஸாம் வச்சுட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க. ஏய், அதான் இன்னும் 2 டேஸ் இருக்குலடி, 48 hours இருக்கு, படிச்சுக்கலாம் பொறுமையா. என்ன படிச்சுக்குவ? இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் அடுத்த செமஸ்டர் போக முடியும், தெரியும்ல? இதே மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தா எக்ஸாம்ல ஃபெயில் ஆக வேண்டியதுதான். வர வர உன்கிட்ட படிப்புக்கு உண்டான அந்த ஆர்வமே தெரியலையே, ரொம்ப போன்ல அடிக்ட் ஆயிட்ட வர. ஏய், எப்பயாச்சும் தானே போன் யூஸ் பண்ற, அதுக்கேண்டி இப்படி கத்துற? எப்பயாச்சும்ல இல்ல, நான் எப்பயுமே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க. என் கூட சேர்ந்து வந்து படிக்கலாம்ல எக்ஸாம்க்கு. அட்லீஸ்ட் நிறைய மார்க் எடுக்கலனாலும் ஒரு டீசென்ட்டான மார்க் எடுக்கிற அளவுக்காவது படிக்கலாம்ல. ஜஸ்ட் பாஸ் ஆனா போதுன்ற மைண்ட் செட்ல ஏன் இருக்க? அட போடி, இந்த மார்க் வச்சு நான் என்ன மச்சு வீடா கட்ட போறேன்? ஓ, சிரிக்கிறியா? எக்கடோ போய் தொலை. மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா ஆன்ட்டி என்கிட்ட தானே வந்து கேட்பாங்க, எல்லாத்தையும் சொல்றேன். சரி சரி, ஓகே மேடம், காம் டவுன், நானும் படிக்கிறேன். அப்படி வா வலிக்கு, வா 2 பேரும் சேர்ந்து படிப்போம். ஓகேடி. இதெல்லாம் உனக்கு படிக்கும்போது புரியுதா? புக்ல என்ன எழுதியிருக்கானுங்கன்னே தெரியலையே, ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. இப்ப இது எதுவுமே நான் புரியல அப்படின்னு சொன்னா இன்னும் கன்றாவியெல்லாம் கத்துவா. சரி, புரிஞ்ச மாதிரியே பில்டப் பண்ணுவோம். நம்ம என்ன படிக்கவா போறோம்? ஆஃப்டர் ஆல் இந்த ஸ்கிரீனை பார்க்க தானே போறோம். அதுல என்ன இருக்கு, பார்த்துட்டு போவோம்.
புரியுது புரியுது. டேய் என்ன யோசிச்சுட்டே இருக்க, சீக்கிரம் கால் பண்ணி பேசுடா. இந்த டைம் அருணிக்கு கால் பண்ணலாமா? தப்பாயிராது. நீ என்ன மிட் நைட் 12 மணிக்கா கால் பண்ற? மத்தியானம் 12 மணிக்கு தானே கால் பண்ற. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. அப்படியே அவ எடுத்தாலும் யாராவது எதுவும் கேட்டாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வா. நீ முதல்ல கால் பண்ணு. நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட லவ் யூ சொல்லலன்னு வையேன், உன்னை இங்கே சமாதி ஆக்கிட்டு போயிடலான்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். ஒழுங்கா அருணிக்கு கால் பண்ணி வர சொல்லு. சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாதடா. கண்ணுங்களா, படிச்சு படிச்சு ரொம்ப களைப்பா இருப்பீங்க. இன்னாங்க ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா தேம்பா படிங்க. ஹை ஜூஸ் குடுமா குடுமா. ஆமாமா, ரொம்ப படிச்சு ரொம்ப களைப்பாயிட்டேன். சீக்கிரம் ஜூஸ் குடுமா. ஜூஸ குடிச்சு எனர்ஜி ஏத்துனானா இன்னும் நல்லா திருப்தியா படிக்க முடியும். யாரு மேடம், நீங்க படிச்சீங்களா? நீங்க படிக்க வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகல மேடம். சரி சரி விடு விடு. அம்மா குடுமா. மதிக்கண்ணா இந்தாடா நீயும் குடி. தேங்க்யூமா. இப்பதான் படிக்கலான்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் இந்த ஜூஸை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் படிக்காம ஓபி அடிக்க போறா. இவளை வச்சுட்டு என்னத்த பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த செமஸ்டரையாச்சும் எந்த அரியரும் இல்லாம வச்சு கிளியர் பண்ணானா நல்லா இருக்கும். தயவு செய்து சொல்லி கொடுமா. நீயும் அவளும் ஒன்னாதான் படிக்கிறீங்க, ஆனா நீ இந்த உண்மை நல்லா படிக்கிற, அவ படிக்கவே மாட்டேங்கிறா. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 35 மார்க் கூட எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன 100 மார்க் வேணும் நான் கேக்குறேன். அட்லீஸ்ட் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகும் தானே கேக்குறேன். அதை கூட பண்ண மாட்டேங்கிறாளே, கொஞ்சம் பாத்துக்கம்மா. ஓகேம்மா சரிங்கம்மா, நான் ஸ்ட்ரிக்டா படிக்க வைக்கிறேன். இந்த தடவை என்னை விட நிறைய மார்க் அவ எடுத்து காட்டுவா. ஏய் 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 ஏய், பாஸ் வேணா ஆவறேன்னு சொல்லு, நிறைய மார்க்லாம் எடுத்து காட்டுறேன்னு சொல்லாத. நீ என்னம்மா அசால்ட்டா 80 90 எடுத்துருவ, என்னால 40 கூட தாண்ட முடியாது. அம்மா உனக்கு என்ன, நான் பாஸ் ஆகணும் அவ்வளவுதானே. கண்டிப்பா பாஸ் ஆயிடுறேன், விடு விடு, கவலைப்படாத. இந்த தடவை எந்த அரியரும் வைக்க மாட்டேன். வாய்க்கு வைக்கனையா பேசுறிய தவிர செயல்ல ஒன்னத்தையும் காணும். சரிம்மா மதி, சீக்கிரம் படிச்சு முடிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ இன்னைக்கு சாப்பிட்டுதாம்மா போகணும். இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா கால் பண்ணாங்க, என்ன சமைக்கணும்னு கேட்டாங்க. அதனால அப்பா எனக்கு வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்கம்மா, நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா, சரி. மீன் வறுத்து வச்சிருக்கேன். உங்க அப்பாக்கு தான் மீன்னா ரொம்ப பிடிக்கும்ல, வேணா அது வேணா எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தரேன், அதையாச்சும் எடுத்துட்டு போறியா? வேணான்னு சொன்னா விடவா போறீங்க? உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையே. சரி ஓகே, எடுத்து வைங்க, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன். சரிம்மா. இந்தாட்டி போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதை படி. அந்த பிள்ளை பாரு எவ்வளவு சின்சியரா படிக்குது, அதோட சேர்ந்து உட்காந்து நீயும் ஒழுங்கா படி. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம், எனக்கும் பசிக்குது லைட்டா, நல்லா சூடா போட்டு வை. ஒரு 10 நிமிஷத்துல படிச்சுட்டு வரேன். திருந்தவே மாட்டா, திருந்தாத கழுத. கேட்டியா, அம்மா சொல்லிட்டு போனத ஒழுங்கா படிக்கணும். சரி சரி படிச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். உன்னெல்லாம் சத்தியமா திருத்த முடியாது, எனக்கு ரொம்ப கோவத்தை ஏத்துற. என்னமோ பண்ணிட்டு போ. அவ போனை எடுத்தானே எதுவும் சொல்லாத, ஜஸ்ட் இந்த பார்க்குக்கு மதிய கூட்டிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்லு. சரிடா, ஓகே ஓகே. என்ன விஜய் அண்ணா கால் பண்றாங்க? என்னவா இருக்கும், இந்த டைம்ல எனக்கு கால் பண்ண மாட்டாங்களே. சரி ஓகே, என்னன்னு கேப்போம். அடுத்து கால் வந்துருச்சா? இதுக்கப்புறம் போய் 1/2 மணி நேரம் மொக்க போட்டுட்டு இருப்பேன். யார் நீ கால் பண்றா? கஸ்டமர் கேர் நம்பர். இரு, வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். அது எப்படி கரெக்டா நீ படிக்கும் போது கரெக்டா கால் பண்ணிடுவானுங்கன்னு தெரியல. என்னமோ பண்ணி தொலை. அட்டென்ட் பண்ணலடா, போன் கட் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லு, உள் மனசுல அவ போன் எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. எனக்கு தெரியாது, அவ கால் அட்டென்ட் பண்ற வரைக்கும் நீ கால் அடிச்சுட்டே இருக்கணும். ஏய் என்னடா, அவ என் தங்கச்சி மாறிட்டா, எப்படிடா அவளுக்கு திரும்பி திரும்பி கால் அடிக்க முடியும்? மேபி ஏதாவது பிஸியா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இன்னும் 2 நாள்ல அவளுக்கு செமஸ்டர் வேற இருக்கு. எனக்கு தெரியல, மேபி உட்காந்து படிச்சுட்டு கூட இருக்கலாம்ல. யாரு அவ? அவளா திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, படிக்கிறதுக்குலாம் லாய்க்கே கிடையாது. அவளா படிச்சுட்டு இருப்பா, இனி யாரும் எங்கேயாச்சும் உட்காந்து எதையாவது முக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா படிச்சுட்டு இருக்க மாட்டா, வெட்டியாதான் இருப்பா. ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருப்பா, இல்லனா இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பா. இது 2 தவிர அவ எதுவுமே பண்ண மாட்டா. நீ கால் பண்ணி பேசுற, அவ்வளவுதான். டேய், கால் பண்ணுன்றேன். என்ன கால் கட் ஆயிடுச்சு? எதுவும் முக்கியமான விஷயமா இருக்குமா? சரி ஓகே, நம்மளே கால் பண்ணி பாப்போம்.
பாரு பாரு கால் வருது. அவளே தான் அடிக்கிறா. நான் தான் சொன்னால வெட்டியா தான் இருப்பான்னு. சீக்கிரம் அட்டென்ட் பண்ணி பேசு. டேய் டேய் பயமா இருக்குடா. எரும மாடு அருணி கிட்ட பேசுறதுக்கே பயப்படுற. சி காலை எடுத்து பேசுறா. ஹலோ அருணியா? அருணி போனுக்கு கால் பண்ணா அருணி தான் அண்ணா எடுப்பா, வேற யார் எடுப்பா? எனக்கு கால் பண்ணிட்டு அருணியன்னு கேக்குறீங்க? அருணி தான், சொல்லுங்க. ஓகேமா அருணி. அருணி நான் உனக்கு கால் பண்ணதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. உன்னால எனக்கு ஒரு ஃபேவர் ஆகணுமே. உன்னால அது பண்ண முடியுமா? அப்படியா? அப்படி என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் பண்றேன். இது கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்குக்கு நீயும் மதியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர முடியுமா? ஆமா, நாங்க ஏன் பார்க்குக்கு வரணும்? அது இந்நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா? அது அது முக்கியமான விஷயம்தான். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? அது என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா அண்ணா? நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காடா. என்னடா சொல்றது? என்னன்னு சொன்னாதான் வருவேன்னு சொல்றா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஆ அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்றா. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கும். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லு. கண்டிப்பா அவ கூட்டிட்டு வருவா. அது அது வந்துமா, கார்த்திக் இருக்கான்ல. ஆமா, கார்த்திக் உங்களோட ஃப்ரெண்ட். அவனுக்கு என்ன இப்ப? ஆமா அவனுக்கு அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு என்ன ஆச்சு? யார்கிட்டயாவது வாயை கொடுத்து செருப்படி வாங்கினானா? அவன் அதெல்லாம் வாங்குற ஆள் தான். அதுல என்ன இருக்கு? என்கிட்டயே நிறைய டைம் அப்படிதான் வாங்கியிருக்கான். இல்லம்மா, அது வந்து நானும் அவனும் பைக்ல வந்துட்டு இருந்தோம். அவன் பைக்கு ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு சில அடிபட்டிருக்கு. எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுன்னு தெரியல. உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ நீயும் மதியம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால தாம்மா கூப்பிடுறேன். உன்னால வர முடியலன்னா பரவாயில்லம்மா, நானே பாத்துக்கிறேன். வெயிட், வாட்? என்ன சொன்னீங்க? கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அண்ணா, அண்ணா சும்மா தானே விளையாடுறீங்க. கார்த்திக்கு ஆக்சிடென்ட். போய் சொல்லாதீங்க அண்ணா. ஆமாமா, என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் 2 பேரும் உடனே வரீங்களா ப்ளீஸ்? அண்ணா, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேண்ணா. நீங்க அவ கூட இருந்து பாத்துக்கோங்க. நானும் மதியம் இப்ப கிளம்பி வந்துடுறோம். என்னனாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்கண்ணா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் அங்க வந்துடுறேண்ணா. ஓகேம்மா, சீக்கிரம் வந்துருங்க. பாத்தியா, நான் இப்படி சொன்ன உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டா. ஏய் லூசாடா நீ. உனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே அந்த பொண்ணு ஆடி போயிட்டா தெரியுமா? சொன்ன அடுத்த நிமிஷத்துல தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஆக்சிடென்ட் சொன்னா ரோட்ல போறவங்க அழுகுறாங்கன்னு சொல்றா, நம்புறேன். அவ அழுகுறான்லாம் சொல்லாத, நம்பவே மாட்டேன். என்னை பார்த்தாலே 10 அடி பதறி ஓடுறவ எனக்கு ஆக்சிடென்ட் சொன்ன உடனே அழுதாலாமா. ஓ, அப்ப நம்ப மாட்டியா? எப்படி இப்ப வருவா, அழுதுகிட்டே வருவா. அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி பாப்போம் பாப்போம்.